ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, பரோட்டா, பூரி, சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான 4 விதமான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க. இந்த 4 விதமான சைடிஷ் ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய ரெசிபி பட்டாணி கிரேவி சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேர்த்துக்கு மிக்சி ஜாரில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காமல் வெங்காயத்தை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். 10 பூண்டு பற்கள், 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி 2 துண்டு சேர்த்துருக்கேன். இது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்து இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 முழு முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி இல்லைன்னா அதுக்கு பதில் 1 டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்து வரலாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு, இருக்கட்டும். ஸ்டவ் மேலே குக்கர் சூடுபடுத்தி 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கறி மசாலா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதை வதங்கிட்டு இருக்கும்போதே வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இப்போ மசாலனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பக்குவம் வந்ததும் இதில் பட்டாணி, பச்சை பட்டாணி 150 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். பச்சை பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் இந்த பட்டாணிக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன். வேக வச்ச பட்டாணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியை 1 டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். இது கூடவே இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுடலாங்க. 3 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. கம்மனும் ரொம்ப ருசியாக இருக்கும். எத்தனையோ முறையில் நீங்கள் பட்டாணி கிரேவி செய்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 2ஆவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி ராஜ்மா கிரேவி சுவையாக சட்டுட்டு ஒரு 10 நிமிடத்தில் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் சூடுபடுத்தி இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ கறி மசாலாலாம் பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் கொஞ்சமாக மல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காவை வந்து துருவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ராஜ்மா சேர்த்துக்கலாம். 100 கிராம் ராஜ்மா வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு சேர்த்துருக்கேன். குக்கரில் 5 விசில் விட்டு கொஞ்சமாக இந்த ராஜ்மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன்.
இப்போ ராஜ்மா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கூடவே இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ராஜ்மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்க்குறேன் இந்த கிரேவிக்கு. இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க விடலாங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் போல் கொதிக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி ஃபிட் பண்ணிவிட்டு விசில் அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுலாங்க. 3 விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் போல் கிரேவியை கொதிக்க விடுங்க. இது கொச்சதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கின மல்லித்தழை, கருவேப்பிலை, புதினா 3 ஒரே அளவாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ருசியாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பூரி, ஊத்தப்பம், இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி, தக்காளி வெங்காயம் மசியல் சுவையாக சட்டுன்னு ஒரு 10 நிமிடத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்குங்க. இதில் 10 பூண்டு பற்கள், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக 1/4 kg அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கங்க தனி மிளகாத்தூள். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். தக்காளியில் ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஃபிட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுடலாங்க. 2 விசில்லே நமக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழைவாக வெந்துடுங்க. 2 விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது மசிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை வாசனைக்கு இப்போ தாளிப்பு கலவி கடைஞ்சி வச்சு கடையிலோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த கடையில் நம்ம கொதிக்க வைக்கும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த புளிப்பு காரத்தெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கட்டாயம் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது மாதிரி கெட்டியான பக்குவத்தில் இருக்கும். இப்போ மேலே மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய சைடிஷ் ரெடி ஆகிடுச்சிங்க. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லித்தழை சேர்த்து சுட சுட இட்லி தோசையோட பரிமாறுங்க. நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி சுரைக்காய் கிரேவி. குக்கரில் சட்டுன்னு ஒரு 10 நிமிடத்தில் ரொம்ப சுவையாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் கசகசா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். வரமல்லி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்திங்க. நான் இல்லாதனால சேர்க்கலை. இந்த மசாலா பொருட்கள்லாம் வறுத்துட்டு அரைக்கும் போது 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குவேன். இப்போ நீங்கள் வரமல்லி இருந்தால் அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு 6 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இது நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வறுபட்டு வாசம் வருதுங்க. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 7-8 முழு முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு 30 செகண்டுக்கு இந்த சூட்டல்லே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ 30 செகண்டுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு ஆறி வரட்டுங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த சைடிஷ் நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஸ்டவ் மேலே குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சவுச்சவு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சவுச்சவை தோலை நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ மிதமான தீயிலே வச்சுட்டு சவுச்சவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த சவுச்சவை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 மட்டும் சேர்த்துருக்கேன். ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும். 1 தக்காளி பழம் சேர்த்து இந்த வெங்காயம் சவுச்சவோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்திக்கலாம், அந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி நல்லா சலசலன்னு வருது பாருங்கள். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விசில் கட்டை எடுத்துகிட்டு மூடி நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுடலாங்க. 2 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணுறோங்க. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்துட்டு அரைச்சி செஞ்சுருக்கோம். இந்த சைடிஷ்ஷு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. எப்போயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்துட்டு அரைச்சி எந்த சைடிஷ் செஞ்சாலும் அதனோட சுவையே வேறு லெவலுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இதில் வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த 4 விதமான சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவு கூட இதே முறையில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.